CPA Chalkpiece Academy HD Design Your Future an Educational Channel. PGTRB பொருளியல் பாடத்திலிருந்து 1000 வினா விடைகள் பார்ட் நம்பர் 8. PGTRB பொருளியல் பாடத்தில் ஆசிரியர் கனவாகும் கனவோடு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னால் மொத்தம் 7 பார்ட்டுகள் வெளிவந்துள்ளன. இது அதனுடைய தொடர்ச்சியான 8வது பார்ட்டு தான். இப்போ நம்ம இந்த பார்ட்டினுடைய முதல் கேள்வியை பார்க்குறோம். லார்டு கார்ன்வாலிஸ் நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு. லார்டு கார்ன்வாலிஸ் நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு. இதனுடைய விடை ஏ 1793. இதனுடைய விடை ஏ 1793. அடுத்து 352வது கேள்வி. நீண்ட கால உற்பத்தி சார்பு டேஷ் மூலம் அறியப்படுகிறது. நீண்ட கால உற்பத்தி சார்பு டேஷ் மூலம் அறியப்படுகிறது. இதனுடைய விடை சி விகித அளவு விளைவு விதி. இதனுடைய விடை சி விகித அளவு விளைவு விதி. 353வது கேள்வி. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. இதனுடைய விடை ஏ வளர்ந்து செல் விகித அளவு. இதனுடைய விடை ஏ வளர்ந்து செல் விகித அளவு விதி. இந்த விதி தான் நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 354வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? இதனுடைய விடை பி இயங்கும் தன்மையுடையது. இதனுடைய விடை பி இயங்கும் தன்மையுடையது. அதாவது நிலத்தினுடைய சிறப்பியல்புகளில் இல்லாத தன்மை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயங்கும் தன்மையுடையதுன்றது தான் ஒரு தவறான விஷயம். அதாவது நிலத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நிலம் இயங்கும் தன்மை உடையது அல்ல. அடுத்து 355வது கேள்வி. சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர். சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர். என்னுடைய விடை டி சம உற்பத்தி வளைகோடு. என்னுடைய விடை டி சம உற்பத்தி வளைகோடு. அடுத்து 356வது கேள்வி. காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டது? காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டது? இதனுடைய விடை சி மாறா விகித விளைவு விதி. இதனுடைய விடை சி மாறா விகித விளைவு விதி. அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இது முழுக்க இலவசமாக உங்களுக்காக வினா விடைகள் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இதனுடைய PDF உங்களுக்கு இலவசமாகவே நமது சாக்பீஸ் அகாடமி வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது உங்களுடைய தனி வாட்ஸ்அப் நம்பருக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய நம்பரை நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சிருங்க. அதனுடைய லிங்க்கையும் டெலகிராம் லிங்க்கையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ அல்லது நாங்கள் இந்த ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது ஏற்படுற ஏதாவது பிழைகளோ தெரிஞ்சுன்னா அதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதனுடைய சரியான விடையையோ அல்லது தவறுகளையோ திருத்தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 357வது கேள்வி. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் உள்ள தொடர்பு. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் உள்ள தொடர்பு. இதனுடைய விடை பி நேர்மறை. இதனுடைய விடை பி நேர்மறை. அதாவது நேர்மறை தொடர்பு அப்படின்றாங்க. அது 358வது கேள்வி. உழைப்பு என்பது உற்பத்தி காரணியான உழைப்பாளர் வருமானம் ஈட்டுவதற்காக தனது உழைப்பு சக்தியை மற்றும் அறிவை பயன்படுத்துவதாகும் என்றவர். உழைப்பு என்பது உற்பத்தி காரணியான உழைப்பாளர் வருமானம் ஈட்டுவதற்காக
தனது உழைப்பு சக்தியை மற்றும் அறிவை பயன்படுத்துவதாகும் என்றவர். இதனுடைய விடை பி மார்ஷல். இதனுடைய விடை பி மார்ஷல். அடுத்து 359வது கேள்வி. எந்த காரணி சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுகிறது? எந்த காரணி சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுகிறது? இதனுடைய விடை சி தொழிலமைப்போர். இதனுடைய விடை சி தொழிலமைப்போர். அடுத்து 360வது கேள்வி. சராசரி உற்பத்தியை கணக்கிட பயன்படும் விகிதம். சராசரி உற்பத்தியை கணக்கிட பயன்படும் விகிதம். இதனுடைய விடை டி டிபி பை என். இதனுடைய விடை டி டிபி பை என். 361வது கேள்வி. தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர். தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர். என்னுடைய விடை சி நைட். என்னுடைய விடை சி நைட். அடுத்து 362வது கேள்வி. வருமானத்தை எதிர்பார்க்காமல் அளிக்கின்ற உழைப்பு. வருமானத்தை எதிர்பார்க்காமல் அளிக்கின்ற உழைப்பு. இதனுடைய விடை ஏ சேவை. இதனுடைய விடை ஏ சேவை. இப்போ நம்ம 363வது கேள்வி பார்க்குறோம். மொத்த உற்பத்தி என்பது. மொத்த உற்பத்தி என்பது. என்னுடைய விடை பி டிபி இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம்பி. என்னுடைய விடை பி டிபி இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம்பி. அடுத்து 364வது கேள்வி. மனிதனால் உருவாக்கப்பட்ட உற்பத்தி காரணி. மனிதனால் உருவாக்கப்பட்ட உற்பத்தி காரணி. என்னுடைய விடை டி மூலதனம். என்னுடைய விடை டி மூலதனம். அடுத்து 365வது கேள்வி. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு 1 என்று குறிப்பிடுவது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு 1 குறிப்பிடுவது. இதனுடைய விடை பி மாறா விகித விளைவு. இதனுடைய விடை பி மாறா விகித விளைவு விதி. அந்த விதியில் தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு 1 என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போ 366வது கேள்வி. இறுதிநிலை உற்பத்தியின் கணக்கீடு. இறுதிநிலை உற்பத்தியின் கணக்கீடு. இதனுடைய விடை ஏ எம்பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி பை டெல்டா என். என்னுடைய விடை ஏ எம்பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி பை டெல்டா என். அடுத்து 367வது கேள்வி. செலவு என்பது. செலவு என்பது. இதனுடைய விடை டி உற்பத்தி. இதனுடைய விடை டி உற்பத்தி. அடுத்து 368வது கேள்வி. பணச்செலவை டேஷ் செலவு எனவும் அழைக்கலாம். பணச்செலவை டேஷ் செலவு எனவும் அழைக்கலாம். இதனுடைய விடை ஏ வெளியுறு செலவு. இதனுடைய விடை ஏ வெளியுறு செலவு எனவும் அழைக்கலாம். 369வது கேள்வி. சராசரி மாறும் செலவுக்கான வாய்ப்பாடு. சராசரி மாறும் செலவுக்கான வாய்ப்பாடு. இதனுடைய விடை பி டிவிசி பை கியூ. இதனுடைய விடை பி டிவிசி பை கியூ. அடுத்து 370வது கேள்வி. ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு. ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு. அதனுடைய பெயர் என்னன்றதுதான் கேள்வி. இதனுடைய விடை சி இறுதிநிலை செலவு. இதனுடைய விடை சி இறுதிநிலை செலவு. அடுத்து 371வது கேள்வி. உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறும் செலவு டேஷ் செலவு எனப்படும். உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறும் செலவு டேஷ் செலவு எனப்படும். இதனுடைய விடை பி மாறும் செலவு. இதனுடைய விடை பி மாறும் செலவு. 372வது கேள்வி. கூலி டேஷ் செலவுக்கு எடுத்துக்காட்டு ஆகும்.
கூலி டேஷ் அளவுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். இதனுடைய விடை பி, மாறும் செலவு. இதனுடைய விடை பி, மாறும் செலவு. அடுத்து 373வது கேள்வி. ஓர் அலகு உற்பத்திக்கான செலவு டேஷ் செலவாகும். ஓர் அலகு உற்பத்திக்கான செலவு டேஷ் செலவாகும். இதனுடைய விடை ஏ, சராசரி செலவு. இதனுடைய விடை ஏ, சராசரி செலவு. அடுத்து 374வது கேள்வி. சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு. சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு. இதனுடைய விடை பி, டிசி பை கியூ. இதனுடைய விடை பி, டிசி பை கியூ. 375வது கேள்வி. மொத்த மாறா செலவு 100, மொத்த மாறும் செலவு 125 எனில் மொத்த செலவை கணக்கிடுக. மொத்த மாறா செலவு 100, மொத்த மாறும் செலவு 125 எனில் மொத்த செலவை கணக்கிடுக. இதனுடைய விடை சி, 225. இதனுடைய விடை சி, 225. அடுத்து 376வது கேள்வி. நீண்டகால சராசரி செலவு கோடு டேஷ் கோடு என அழைக்கப்படுகிறது. நீண்டகால சராசரி செலவு கோடு டேஷ் கோடு என அழைக்கப்படுகிறது. இதனுடைய விடை டி, திட்ட கோடு. இதனுடைய விடை டி, திட்டக்கோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 377வது கேள்வி. பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் டேஷ் வருவாயாகும். பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் டேஷ் வருவாயாகும். இதனுடைய விடை சி, மொத்த வருவாயாகும். இதனுடைய விடை சி, மொத்த வருவாய் ஆகும். 378வது கேள்வி. விலை நிலையாக இருக்கும்போது ஏஆர் கோடு எம்ஆர் கோட்டுக்கு டேஷாக இருக்கும். விலை நிலையாக இருக்கும்போது ஏஆர் கோடு எம்ஆர் கோட்டுக்கு டேஷாக இருக்கும். என்னுடைய விடை ஏ, சமமாக இருக்கும். என்னுடைய விடை ஏ, சமமாக. அடுத்து 379வது கேள்வி. பொருளாதார லாபம் என்பது. பொருளாதார லாபம் என்பது. என்னுடைய விடை ஏ, டிஆர் மைனஸ் டிசி. என்னுடைய விடை ஏ, டிஆர் மைனஸ் டிசி. அடுத்து 380வது கேள்வி. இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோட காமா வருகை புரிந்த வருடம். இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோட காமா வருகை புரிந்த வருடம். இதனுடைய விடை சி, 1498. என்னுடைய விடை சி, 1498. அடுத்து 381வது கேள்வி. 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? இதனுடைய விடை பி, ஜஹாங்கீர். இதனுடைய விடை பி, ஜஹாங்கீர். 382வது கேள்வி. இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. என்னுடைய விடை டி, 1858. என்னுடைய விடை டி, 1858. அடுத்து 383வது கேள்வி. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம். ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம். இதனுடைய விடை சி, தமிழ்நாடு. இதனுடைய விடை சி, தமிழ்நாடு. இப்போ நம்ம 384வது கேள்வி பார்க்குறோம். முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு. முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதனுடைய விடை ஏ, 1914. இதனுடைய விடை ஏ, 1914. அடுத்து 385வது கேள்வி. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. இதனுடைய விடை சி, 1948.
என்னுடைய விடை சி 1948. அடுத்து 386வது கேள்வி. 1956இல் தொழிற்கொள்கையின் நோக்கம். 1956இன் தொழிற்கொள்கையின் நோக்கம். இதனுடைய விடை ஏ பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. இதனுடைய விடை ஏ பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 387வது கேள்வி. 1993இல் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை. 1993இல் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழிற்துறை. இதனுடைய விடை ஏ செம்பு மற்றும் ஜிங்க் சுரங்கத் தொழில். என்னுடைய விடை ஏ செம்பு மற்றும் ஜிங்க் சுரங்கத் தொழில். அடுத்து 388வது கேள்வி. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. இதனுடைய விடை பி எம்எஸ் சுவாமிநாதன். இதனுடைய விடை பி எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்து 389வது கேள்வி. 1969இல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. 1969இல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. அதனுடைய விடை சி 14. இதனுடைய விடை சி 14. அன்புள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோவினுடைய PDF உங்களுக்கு வேணும்னா நமது வாட்ஸ்அப் குழுவில் உங்களுடைய நேமை இணைச்சிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஊர், உங்களுடைய சப்ஜெக்ட். நீங்கள் எக்கனாமிக்ஸாக இருந்தால் எக்கனாமிக்ஸ் குரூப்பில் நேரடியாகவே சேர்ந்துடலாம். உங்களுக்கு குரூப்லேயே இதனுடைய PDF ஃபைல் அனுப்பி வைக்கப்படும். அல்லது உங்களது தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அதில் வேணும்னாலும் அனுப்பி வைக்கப்படும். நமது குழுவில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அந்த PDF எப்பொழுதும் நீங்கள் பார்த்துக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 390வது கேள்வியில் இருக்கோம். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். இதனுடைய விடை டி சமூக நலம். இதனுடைய விடை டி சமூக நலம். அடுத்து 391வது கேள்வி. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. என்னுடைய விடை ஏ 1950. என்னுடைய விடை ஏ 1950. 392வது கேள்வி. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். இதனுடைய விடை சி வேளாண்மை. இதனுடைய விடை சி வேளாண்மை. 393வது கேள்வி. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம். 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம். இதனுடைய விடை பி 2002 முதல் 2007 வரை. என்னுடைய விடை பி 2002 முதல் 2007 வரை. அடுத்து 394வது கேள்வி. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம். 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம். இதனுடைய விடை பி 131. இதனுடைய விடை பி 131. அடுத்து 395வது கேள்வி. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. இதனுடைய விடை பி 1990 முதல் 1992 வரை. என்னுடைய விடை பி 1990 முதல் 1992 வரை. 396வது கேள்வி. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். இதனுடைய விடை டி பருத்தி. இதனுடைய விடை டி பருத்தி. அடுத்து 397வது கேள்வி. மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். இதனுடைய விடை சி அமர்த்தியா குமார் சென். என்னுடைய விடை சி அமர்த்தியா குமார் சென். 398வது கேள்வி.
12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதனுடைய விடை டி. விரைவான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதனுடைய விடை டி. விரைவான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அடுத்து 399வது கேள்வி. வாழ்க்கை தரக் குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். வாழ்க்கை தரக் குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். இதனுடைய விடை சி. மோரிஸ். இதனுடைய விடை சி. மோரிஸ். அடுத்து 400வது கேள்வி. இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி. 1000 வினா விடைகளினுடைய 400வது கேள்வி. திட்ட விடுமுறை காலம். திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எதுன்றதுதான் கேள்வி. இதனுடைய விடை 1966 1969 வரைக்கும். இதனுடைய விடை ஏ. 1966 1969 வரைக்கும். இதுபோன்ற மிக மிக முக்கியமான வினாவிடைகள் அடங்கிய அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவினுடைய PDF வேண்டுமென்றால் நமது CPA சாக்பீஸ் அகாடமி நம்ம சேனலினுடைய ஓன் டெலகிராம் குரூப்பும் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த PDF வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நம்பர்லேயோ அல்லது நம்ம குரூப்லேயோ அதனுடைய PDF ஃபைல் அனுப்பி வைக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஒரு குறைஞ்சபட்சம் 2 தடவையோ 3 தடவையோ பார்த்தாலே அனைத்து வினா விடைகளும் உங்களுக்கு மனசில் தெள்ள தெளிவாக பதிஞ்சிருன்றதை நம்பித்தான் இந்த வீடியோ உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஓரிரு முறை பார்த்தாலே போதும். அதையும் தாண்டி உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இலவசமாகவே அதை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. பல ஆசிரியர்கள் இதுக்கு எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது முழுக்க முழுக்க இலவசமாக தான், எங்களுடைய மன திருப்திக்காகத்தான் அனுப்புகிறோம். முடிஞ்சால் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அதில் வரக்கூடிய வினா விடைகளை நல்லா மனப்பாடம் செஞ்சு அல்லது மனதுக்குள் பதிய வச்சு நம்ம எழுத போகிற அந்த தேர்வில் கட்டாயம் தேர்வாகி ஒரு ஆசிரியர் ஆவதற்கு முழு மனசோட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய சிறப்பான விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. அல்லது எங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது விடைகளில் திருத்தம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.